வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்வியை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயங்கள் ரொம்ப டெப்த்தாக நான் போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் மேலோட்டமாக எளிமையான பீப்புள்ஸ்க்கும் புரிகிற வகையில் தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம அந்த கமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்க டைவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எனக்கு ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லலை, பட் எனக்கு ப்ராப்பர்ட்டி ஷேர் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜென்ரலாகவே இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி யார் பேரில் இருக்குது, எப்படி வந்தது அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இவங்க ஜஸ்ட் மேலோட்டமாக சொன்னதுனால நானும் இதுக்கு மேலோட்டமாகவே நான் ஆன்சரையும் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி எத்தனை வகையான ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் அக்யர்ட் ப்ராப்பர்ட்டின்னுவாங்க, அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது மூதாதையர் வழியாக வந்த சொத்து தான் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னுவாங்க, பாரம்பரிய சொத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி சொத்துக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் எந்த மாதிரியான சொத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இது எப்படி இவங்களுக்கு பிரிக்கப்படும், ஷேர் போகுமா போகாதா அப்படின்னு நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். இப்போ ஜென்ரலாக நான் ஒரு டாப்பிக்கை பற்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே இந்த ஹிந்து மேரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் நேமில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. பட் அதுக்குண்டான மணி எல்லாம் அவங்க ஹஸ்பண்டோட மணியை தான் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபோட நேமில் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த குடும்பத்தில் உள்ள கணவன் தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக தன் மனைவி பெயரில் வாங்கிய சொத்து அந்த மனைவிக்கு ஷேர் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் அந்த டவுட் வேண்டாம். அந்த மனைவிக்கு அதில் ஷேர் உண்டு. சட்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆவணம் யார் பெயரில் இருக்குதோ அந்த நபருடைய சொத்து அவருடைய முழுமையான சொத்து அப்படின்னு தான் நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கும். அதனால் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இது அவங்களுக்கும் ஷேர் போகும். ஜஸ்ட் நம்ம பேரில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்க வேண்டாம். இது முழுக்க உங்களோட பேரில் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கப்பட்டதுனால இது முழுக்க இது உங்களோட சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கப்படும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை என்ன வேணாலும் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கிஃப்ட் பண்ணலாம். இதை உங்களோட ஹஸ்பண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் இல்லை, இது நான் வாங்கி கொடுத்த ப்ராப்பர்ட்டி, ஸோ இது நீ இது எலிமினேட் பண்ண முடியாது, இது யாருக்கு எழுதி தர முடியாது, இதில் எனக்கு ஒரு ஷேர் வேணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகி அவங்க ஒரு சூட்டு போட்டு இது என்னோட சம்பாத்தியத்தில் தான் வாங்கின சொத்து, அவங்க அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ப்ரூஃப் பண்ணினால் ஒழிய அவங்க ஹஸ்பண்ட் இதில் கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களோட பேரில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களோட தனிப்பட்ட சொத்து. அந்த சொத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களோட குழந்தைங்களுக்கு ஷேர் போகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் போகாது. ஏன்னா முன்பே சொன்ன மாதிரி செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன். செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சுயமாக சம்பாதித்த சொத்து. அந்த சொத்தை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஷேர் போகாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் நேமில் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இறந்து விட்டீர்கள் அப்படின்னா அந்த சொத்து இன்ஹெரிட்டட் பேசிஸில் உங்கள் குழந்தைக்கு ஒரு ஷேர் போகும். சரிங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைவர்ஸ்
ஃபைல் பண்ணி அது பெண்டிங்கில் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்கள் நேமில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. அது உங்களுடைய முழுமையான தனிப்பட்ட சொத்து. அந்த சொத்தை வந்து யாரும் கிளைம் பண்ண முடியாது. சரி, அப்படியானா என் குழந்தைங்களுக்கு எப்படி தான் சொத்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மூதாதையர் சொத்து. அதாவது ஒரு இந்து குடும்பத்தில் 4 தலைமுறையாக, அதாவது அவங்களோட சொத்து 4 தலைமுறையாக அந்த சொத்து வந்து பாதுகாக்கப்பட்டு, பிரிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டு அனுபவித்து கொண்டு வருவாங்க. அந்த சொத்தில் இந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட ஷேர் வாங்குறதுக்கு முழு உரிமை உண்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா, அந்த பிறந்த உடனேயே அதுக்கு பர்த் ரைட்டுன்னு ஒன்று வந்துடுது. அப்பத்துலேருந்தே அந்த குழந்தை வந்து கூட்டு குடும்ப சொத்து, பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்து இருக்குது அப்படின்னா, அதாவது மூதாதையர் சொத்து இருக்குது அப்படின்னா, அந்த மூதாதையருடைய சொத்தில் இவங்க வந்து கோபார்சனர் ஆயிடுறாங்க. அதாவது கூட்டு பங்குதாரர் ஆயிடுறாங்க. பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு பர்த் ரைட்டுன்னு ஒன்று வந்துடுது. ஸோ அந்த கூட்டு பங்குதாரர் அடிப்படையில் அந்த குழந்தை வந்து அந்த மூதாதையரோட சொத்தில் வந்து அவங்களுக்கு பங்கு கேட்க முடியும். பங்கு கேட்கறதுக்கு உண்டான உரிமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? இந்த சொத்தில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரைட்ஸ் போகுமே ஒழிய, உங்கள் கணவன் வாங்கி கொடுத்த சொத்தில் இந்த கணவனோ அல்லது குழந்தைகளோ ஷேர் கேட்க முடியாது. அதுவும் அவங்களோட தனிப்பட்ட சொத்து. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியலை, பட் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தது அப்படின்னா, இல்லை வேறு விதமான லீகல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் சைடில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.